இஸ்லாமியர்களின் வாக்கை தக்க வைப்பதற்காக வருகிறவன் போகிறவனை எல்லாம் பாஜக பி டீம் என்று திமுக சொல்வதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜய் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு பதிவு குறித்து தெரியவில்லை எனவும், பாதுகாப்பு குறைபாடு என்றால் களத்தில் நின்ற அவருக்கு தான் தெரியும் எனவும் கூறினார். தங்கள் கட்சியில் இருப்பவர்கள் 90% இந்துக்கள் என்று சொன்னது திமுக தான் எனவும், இஸ்லாமியர்களின் வாக்கை தக்க வைப்பதற்காக வருபவன் போகிறவனை எல்லாம் பி டீம் என சொல்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். வாஜ்பாய் 5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சி கொடுக்க உதவியது யார் என்று கேள்வி எழுப்பிய சீமான், எல்லோரையும் பி டீம் என்று சொல்லும் திமுக ஏ டீம் தான் என்றார். தேர்தல் வாக்குறுதி குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான், அதை தேர்தல் அறிக்கை என்று சொல்லாதீர், இலவச அறிவிப்பு என்றார். இல்லை, பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீமே திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போகிற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்லும். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யார்? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யார் தம்பி? ஏ டீம் யார்? முதலாக பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி இது. எச் ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனது யார்? அதெல்லாம் யார்? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? திமுக. அப்புறம் தேவையில்லாமல் சும்மா வரேன் பரவன்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யார்? அதான் திமுக.